பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்த ஆண்டவருடைய நாமத்தை இந்த காலை வேளையில் மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இந்த காலை வேளையிலும் கூட சங்கீதங்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தையை வாசிக்கிறேன். வேதம் சொல்கிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாம். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ரட்சிப்பு என்பது விடுதலை. விடுதலை தேவனுடையது. வேதமே சொல்லுகிறது, விதைக்கிறவன் ஒருவன், தண்ணீர் பாய்ச்சுகிறவன் ஒருவன், வாய்க்க பண்ணுவது அல்லது விளைய பண்ணுவதோ கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த விடுதலை தேவனுடையது. இந்த காலை வேளையில் எந்தெந்த காரியங்களில் விடுதலை இல்லையே, ஆறுதல் இல்லையே, வரவில்லையே என்று சொன்னாலும், எந்த நன்மைகளும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சொன்னாலும், இந்த காலை வேளையில் ஆண்டவரே விடுதலை உம்முடையதப்பா, அந்த விடுதலை எனக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே என்று ஆண்டவருடைய பாதத்தில் இந்த காலை வேளையில் விட்டுக்கொண்டு, விடுதலை தேவனுடையது. நீ எடுக்கலாம் முயற்சி, ஆயத்தப்படுத்தலாம். குதிரைகள் யுத்தத்துக்கு என்று ஆயத்தமாகலாம், யுத்தத்துக்கு போகலாம். ஆனால் ஜெயமோ வாய்க்க பண்ணுவது தேவன் மட்டுமே. இந்த கால வேளையில் ஆண்டவரே விடுதலை இல்லாமல் யார் யார் இந்த கால வேளையில் வருத்தத்தோடு எந்த காரியத்தில் விடுதலை இல்லையோ அந்த காரியத்தை சொல்லி, ஆண்டவரே விடுதலை நீங்கள் தான் தரணும். அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள இருக்கிற தடையை என்னிலிருந்து எடுத்து போடும். என்ன குறைவு இருக்கு, என்னோடு பேசுங்க என்று சொல்லு. ஆண்டவர் உணர்த்துவார், ஆவியானவர் உணர்த்துவார் உன்னோடு. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம், சரி செய்வோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். விடுதலை தேவனுடையது. அவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், நம்பிக்கையோடு செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். விடுதலை உம்முடையது ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களுக்கும் ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களில் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்ததோ அந்த காரியத்திற்கு இந்த நாளில் உம்முடைய சந்நிதியில் ஒப்பு கொடுத்து தங்களுடைய குறைவுகளை, ஆண்டவரே என்ன மீறுதல் என்னில் இருக்கிறது தெரியலையே, என்ன குறைவு என்னிடத்தில் இருக்கிறது தெரியலை என்று புலம்புகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தி கொடுப்பீராக. அறிக்கை செய்து விட்டு விடும்போது மன்னித்து அவர்களை விடுதலை ஆக்குவீராக. அந்த விடுதலையின் வல்லமை, அந்த விடுதலையின் செய்தி இவருடைய செவிகளில் தொனிக்க பண்ணுவீராக. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. விண்ணப்பத்தை கேட்கிறவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது. God bless you. Praise the Lord.